அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல டிஎன்பிசி இன்னைக்கு வந்து குரூப் 2 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட். இப்ப வரும், எப்ப வரும்னு சொல்லிட்டு அனைவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணவங்க அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க சொன்ன டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி 12 வந்து இந்த ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கடந்த மாதம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 486 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ போஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 483 483 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அதாவது 1:3 என்ற ரேஷியோவில் இந்த ரிசல்ட் வந்து விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஒன்லி ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்கும் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஆகும். ஏன்னா இதனுடைய ப்ராசஸ் இன்டர்வியூ ப்ராசஸ், சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போஸ்ட் வந்து கவுன்சிலிங் வைப்பாங்க. இதெல்லாம் முடியறதுக்கு கண்டிப்பாக 1.5 மாசத்துல 2 மாசம் வரைக்கும் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 483 பேருக்கான ரெஜிஸ்டர்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து இந்த பாஸ் பண்ணவங்களுக்கான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கறது தான். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இன்டர்வியூக்கு வந்து லேட்டரா ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதாவது இன்டர்வியூலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்டர்வியூ போஸ்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுல அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான். சில போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கேண்டிடேட் எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க. பிகாம் வந்து சில பேர் வந்து படிச்சு பர்டிகுலர் எலிஜிபிளா இருக்கும். ஸோ அதையும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஏற்கனவே மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையே தான் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ அதை தான் பண்ணணும். இது நம்ம வந்து இ சேவை மையம் மூலியமாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வந்து அவங்க டேட் எல்லாம் அறிவிப்பாங்க பிற்பாடு. அதையும் சொல்லியிருக்கிறாங்க கீழ் பேராவில், நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து 1:2 1:3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. 1:2 இல்லை 1:3ன்ற ரேஞ்சில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரிசல்ட் அடுத்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து மேலே உங்களுக்கு ரிசல்ட்ல வந்துச்சு அப்படின்றதுக்காக நீங்களாம் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நினைக்கக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மீனிங் தான். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறவங்க எல்லாமே மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல போஸ்ட்ல வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல போஸ்ட் உண்டு. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டும் கிடைக்கும். பிளஸ் வந்து நான் இன்டர்வியூல அந்த முனிசிபல் கமிஷனர் போன்ற போஸ்ட்டுகள் வேற 9-3 பே ஸ்கேல் 3600 அந்த ரேஞ்சில் இருக்கிற பே ஸ்கேல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இந்த 483 பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்னு பார்க்குறோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரிசல்ட்டும் நாங்கள், அதாவது ரூல்ஸ் ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். எல்லாமே ரிசல்ட் வந்து மெயின் எக்ஸாம் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாஸ் பண்ணவங்க எல்லாமே இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் அப்ளிகேஷன் டுவர் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, கம்யூனல் கேட்டகரி, பிஎஸ்எம், ரிலிஜன், எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்டிடியூட், டிசேபிள்டு பர்சன், ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சப்போஸ் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் என்ன பேக்கா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஃபவுண்ட் ஃபால்ஸ் இன்கரெக்டா இருந்ததுன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் பத்தி கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக குரூப் 2 எக்ஸாம் சம்மந்தமான கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் இந்த மதுரை பெஞ்ச், மெட்ராஸினுடைய இன்னொரு ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லலாம் பெஞ்ச், மதுரை பெஞ்ச்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பெண்டிங் இருக்கின்ற கேஸுகளுக்கு உட்பட்டது இந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா
போஸ்டல்ல எதுவுமே நீங்க வந்து பண்ணக்கூடாது. நாங்க வந்து டிஎன்பிசி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன்ல தான் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே. இது தொடர்பான விவரங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக, இமெயில் மூலியமாக ரிஜிஸ்டர் மொபைலுக்கோ இல்ல இமெயில் ஐடிக்கோ அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கமிஷன் வெப்சைட்ட வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பீரியாடிக்கலி அப்டேட் அண்ட் இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகல, அதாவது இமெயில் தப்பா இருந்தது, ஃபோன் நம்பர் தப்பா இருந்ததுன்னா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது மாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்வியூ வந்து நடக்கும். இதுல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இன்டர்வியூ நடக்கும். இதுல வந்து நம்ம இன்டர்வியூல பார்த்தோம் அப்படின்னா 40 மார்க். டோட்டலா இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னும்போது 40 மார்க் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 மார்க். இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்வீன் குறைஞ்சபட்சம் 18 மார்க். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 27, ஸோ 24, 21. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மிடில் மார்க். இது குறைந்தபட்சம் ஹையர்ன்ற போது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 30, 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த 5 ஸ்லாப். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 483 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்ல உண்டு. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்ல இதுல 161 பேர் தான். பட் வந்து இந்த குரூப் 2 நான் ஓட்டியோட சேர்த்து இவங்களுக்குலாம் கண்டிப்பா இன்டர்வியூ கூப்பிட்டவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஏதோ ஒரு வந்து போஸ்ட் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ வந்து இதுல வந்து இதை தவிர்த்து வந்து நான் இன்டர்வியூல இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5500 பேர் கிட்ட அரௌண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 5500 பேருக்கு வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. இது 2 மாச காலம் ஆகும்னு பார்க்குறோம். ஸோ பொதுவாக இன்டர்வியூ வந்து நல்லா பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இதுலயே வந்து உங்களோட டாப் போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஒரு மெரிட், ஒரு நல்ல மெரிட், ஒரு நல்ல ரேங்க்ல வரவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்ல போனோம்னா அது ஒரு நல்ல நேம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் ஆனவங்க தான் சொல்லலாம். அவங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரிட்டன் எக்ஸாம்ன்றதால வந்து ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சபடி வருமா அப்படின்லாம் வந்து வாய்ப்புகள் குறைவு. ஸோ வந்து நல்லா எழுதுவங்க எழுதாதவங்க அப்படின்னா அவங்க வந்து வேரியேஷன் வரும். பேப்பர் கரெக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி மார்க் வராம கூட சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்புகள் வரது அதிகம். இல்லை அடுத்த வருஷம் வர இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதாங்க இந்த பகுதியில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய நேச்சுரா சப்போஸ் வந்து உங்களுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஃபேமிலியுடைய வேல்யூஸ், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இல்லை ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸு, எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணலையா, இல்லை உங்கள் சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட், உங்கள் கோர்ஸ் என்ன மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இன்டர்வியூவில் கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய இருக்கும். பொதுவாக வந்து அதிகமான கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அன்றைய நாளிதழுமே நியூஸ் பேப்பருமே படிச்சுட்டு போகிறது வந்து பெட்டராக இருக்கும் இன்டர்வியூ போகும்போது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதை எப்படி ஆன்சர் பண்ணுறோம் தெரியுதோ தெரியலையோ, ஸோ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க, அதை வந்து எப்படி வே ஆஃப் ஹேண்டிலிங் எப்படி பண்றீங்க, அது ஆன்சர் எப்படி பண்றீங்க. ஸோ நீங்க அந்த மேனரிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் முதல் மார்க் 18, சாரி முதல் மார்க்ல வந்து 18 முதல் 30 வரைக்கும் போடுவாங்க. டோட்டல் மார்க் 40 மார்க். ஸோ வந்து ஹையஸ்ட் ஸ்லாப் மார்க் முதல் மார்க் அப்படின்ற போது 30, ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு குறைந்தபட்ச மதிப்பீடு என்பது 18. ஸோ இதுல வந்து 30, 27 எப்படி எடுக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த இன்டர்வியூ போஸ்ட்ல கூப்பிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இன்டர்வியூ போஸ்ட்லேயே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து தள்ளப்படிட்டு இருக்கீங்க. ஸோ இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஸோ இன்டர்வியூ போஸ்ட்லேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் பார்க்குறோம். ஸோ இன்னொரு முறை நம்ம வந்து இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.